ஒரு நாளைக்கு வெறும் 5 பாதாம் பருப்பு உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த ரொம்ப சிம்பிளான பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அது எப்படி உங்க வாழ்க்கைய மாத்தப் போதுன்னு நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல முக்கியமான கேள்விக்கு வருவோம். பாதாம ஊற வைக்கிறதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? அது அப்படியே சாப்பிடுறத விட ஊற வச்சு சாப்பிடுறது ஏன் இவ்ளோ நல்லதுன்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். பாதாமோட தோலை ஒரு பூட்டின பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ள தான் எல்லா சத்துக்களும் இருக்கு. ஆனா அந்த பூட்டு தான் என்சைம் தடுப்பான். நாம பாதாம ஊற வைக்கும்போது அந்த புட்டை திறக்கிறோம். அப்போ உள்ளே இருக்கிற எல்லா புதையலும், அதாவது ஊட்டச்சத்துக்களும் நமக்கு முழுசா கிடைக்குது. இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஊற வைக்கிறதோட ரகசியத்தை புரிஞ்சுப்போம். அப்புறம் அது நம்ம வெளித்தோற்றத்துக்கும் உள் உறுப்புகளுக்கும் எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். கடைசியா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் ரகசியத்தை திறக்க ரெடியா? இந்த சிம்பிளான ஊற வைக்கிற பழக்கம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். இந்த என்சைம் தடுப்பான நாம நீக்கிறதுனால நம்ம உடம்பு பாதாம்ல இருக்கிற சத்துக்களை ரொம்ப சுலபமா எடுத்துக்குது. இதனால ஜீரணம் ரொம்ப ஈஸியாகி வயித்து சம்பந்தமான பிரச்சனைகளும் குறையுது. உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நம்ம வெளி தோற்றத்திலும் தெரியும் இல்லையா? ஊற வச்ச பாதாம் எப்படி நம்ம சருமத்தையும் முடியும் அழகாக்குதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம் நம்ம தோற்றத்துக்கு 3 முக்கியமான நன்மைகளை கொடுக்குது. சருமத்தை கிளியர் பண்றதுல இருந்து முடிய வேர்ல இருந்து பலப்படுத்துற வரைக்கும் இதோட பலன்கள் நீளுது. பாதாம்ல இருக்கிற வைட்டமின் இ ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிஆக்சிடென்ட். இது நம்ம சரும செல்களை பாதுகாத்து வயசாகிற ப்ராசஸ மெதுவாக்குது. இதனால முகப்பரு, கரும்புள்ளிகள் எல்லாம் குறைஞ்சு சருமம் நல்லா பளபளப்பா இருக்கும். வெளி அழகை தாண்டி நம்ம உடம்போட முக்கியமான உறுப்புகளுக்கு கிடைக்கிற நன்மைகள் இன்னும் அதிகம். உள்ள இருந்து நம்மளை எப்படி இது பள்ளப்படுத்துதுன்னு பார்ப்போம். இது நம்மளோட அடிப்படை ஆரோக்கியத்தை பத்தினது. ரத்த ஓட்டத்தை சரி பண்றதிலிருந்து நம்ம ஜீரண மண்டலத்தை சீரா வச்சுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் இது பார்த்துக்கும். பாத்தீங்களா? 50%. இது சும்மா சொல்ற விஷயம் இல்லைங்க. இதய நோய்கள் அதிகமாயிட்டு வர்ற இந்த காலத்துல தினமும் ஊற வச்ச பாதாம் சாப்பிடுற மாதிரி ஒரு சின்ன பழக்கம் மாரடைப்பு வர்ற அபாயத்தை பாதியா குறைக்குங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நல்ல கொழுப்புங்கிறது நம்ம ரத்த குழாய்களை சுத்தம் பண்ற ஒரு கிளீனர் மாதிரி. ஆனா கெட்ட கொழுப்பு அங்க அடைப்ப உண்டாக்குற குப்பை மாதிரி. பாதாம் என்ன பண்ணுதுன்னா அந்த கிளீனரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி குப்பைகளை குறைக்குது. சிம்பிள். சரி, இப்போ நம்ம உடம்போட சிஇஓ, அதாவது நம்ம மூளைக்கு இந்த சூப்பர் ஃபுட்டு எப்படி ஒரு எரிபொருளா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஊற வச்ச பாதாம்ல மூளையோட வேலைய பூஸ்ட் பண்றதுக்கும் அதை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கிறதுக்கும் தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது உங்களை இன்னும் ஷார்ப்பா யோசிக்க வைக்கும். இங்க பாருங்க, நம்ம மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற சூப்பர் ஹீரோஸ் இவங்க தான். ரிபோஃப்ளேவின் மற்றும் கார்னிடைன். இந்த 2 சத்துகள் தான் நம்மள சுறுசுறுப்பாவும் புத்திசாலியாவும் வச்சுக்க உதவுது. சரி, இவ்ளோ சொல்றோமே, ஒரு சின்ன கோட்டையிலிருந்து இத்தனை நன்மைகளும் எப்படி சாத்தியம்? பதில் அதோட நியூட்ரிஷன்ல இருக்கு. இந்த டேபிள பாருங்க. ஒரு கைப்பிடி பாதாம்ல இவ்ளோ சத்துக்களா? குறிப்பா இதுல இருக்கிற புரோட்டீனும் நார்ச்சத்தும் நம்மள ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காம பாத்துக்கும். இந்த சார்ட்ல பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஒரு சின்ன கைப்பிடி பாதாம்ல நம்மளோட ஒரு நாள் தேவைக்கான வைட்டமின் ஈலையும் மெக்னீஷியத்திலையும் கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு கிடைக்குது. வாவ்! இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இந்த எல்லா நன்மைகளையும் அடையறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு நாளைக்கு வெறும் 5 ஊற வச்ச பாதாம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சின்ன பழக்கத்தை உங்க வாழ்க்கையில சேர்த்து உங்க ஆரோக்கிய பயணத்துல ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. நன்றி.